நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இதை ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள். மீன் குழம்பு ரொம்பவே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன். இந்த பிளாக் சட்டி இது எனக்கு ரொம்ப ஃபேவரேட். இது நான் ரொம்ப கம்மியாக தான் வாங்கினேன். ஒரு 180 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன். பட் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இதில் புளிக்குழம்பு மீன் குழம்பு வச்சா. இப்போ வந்து நிறைய நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சீரகம், சோம்பு, அதுக்கப்புறம் வந்து வெந்தயம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மீன் குழம்புக்கு வந்து கடுகு அதெல்லாம் தாளிக்க தேவையில்லை. சில பேர் தாளிப்பாங்க, பட் நான் டைரெக்டாக இப்படியே போட்டுருவேன். அடுத்து வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. மண் சட்டி வந்து சூடாகிறது ரொம்ப நேரம் ஆகும். ஆனால் மண் சட்டி வந்து ஃபஸ்ட்டு சூடு ஆயிடுச்சு அப்படின்னா கடகடன்னு சமையல் முடிஞ்சிடும். நிஜமாவே இந்த மண் சட்டியில் வச்சா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்குது. ஆனால் என்ன, நம்ம நெக்ஸ்ட் டே வச்சு சாப்பிடும்போது கொஞ்சம் அந்த குழம்பு வந்து கொஞ்சம் இஞ்சிடுது, கொஞ்சம் இறுகிற மாதிரி ஆயிடுது, உறிஞ்சுற மாதிரி. அது ஏன்னு எனக்கு தெரில. மேபி நம்ம மண் சட்டி வந்து கொஞ்சம்